வருங்கால அரசு அதிகாரி அனைவரையும் மனமாற வருகாருன்னு அவர் இருக்கு. நம்ம மேக்ஸ்ல ஒரு டாபிக்ல இருந்து 100 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ தாங்க இது. ஓகே, மேக்ஸ் நம்ம பாத்தீங்க அப்படின்னா 15 டாபிக் இருக்கும். ஒவ்வொரு டாபிக் 100 சம் வீதமா 1500 சம் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். இன்னைக்கு LCMHF ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா, ஒரு வீடியோல 20 சம் சால்வ் பண்ண போறேங்க. ஓகேவா, ஒரு வீடியோக்கு 20 சம் வீதம் 5 வீடியோல 100 கொஸ்டின் முடிச்சிட போறோம். ஓகேவா, ஸோ இந்த 100 கொஸ்டின் நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், புக் கொஸ்டின்ஸ், இந்த டிஎன்பிஎஸ்சி கேட்பாங்க டிஃப்ரெண்டா, இந்த வித்தியாசமா நம்பரே இல்லாம கேட்பாங்களா. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்பரே இருக்காது. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய சம்னு சொல்லிட்டு இந்த 100 கொஸ்டின் நம்ம கொண்டு போறோம். ஸோ உங்க வேலை என்னன்னா டெய்லி நோட் போட்டு ஃபாலோ பண்ணதான் உங்க வேலை. ஓகேவா, ஸோ நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ் அட்வான்ஸ் அடிச்சு நொறுக்கியாச்சு. ஓகேவா, ப்ராக்டிகல் கொஸ்டின் நம்ம போன வாட்டியே கொடுத்துருப்போம். அதை நிறைய பேர் சால்வ் பண்ணிங்கன்னு தெரியல. ஸோ அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் 4ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு 25க்கு 20 above 21 சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்திருக்காங்க. எனக்கு 25 வந்தே ஆகணும். அதுக்கான வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு அதாவது பேர் என்னன்னா டார்கெட் 25 சொல்லிட்டு வச்சிருக்கோம். ஸோ மேக்ஸ்ல ஒரு கொஸ்டின் கூட தப்பே வாங்கக்கூடாது. அதுக்காக ஃபுல் எஃபர்ட் போட்டு டீச் பண்ணுறதுக்கு நான் ரெடி, படிக்கிறதுக்கு நீங்க ரெடியா அப்படின்ற மாதிரி இது மொத்தத்தையும் நான் போட போறேன். நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சார் சும்மா வாழலாம் பேச செம்ம சால்வ் பண்ணுச்சானா இந்த உடனே சால்வ் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓடிங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. If the two numbers A and B are in the ratio M/N, then the LCM of AB ன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாருங்க. ஓகே, இந்த கொஸ்டின் நல்லா பாத்தீங்கன்னா எங்க சார் நம்பரே காணோம், என்ன நம்பரே காணோம், எல்லாம் ABCDன்றாங்க, XYZன்றாங்க. இதுதான் டிஎன்பிஎஸோட புது ட்ரெண்டு. ஓகே, நம்பரே இருக்காது, வெறும் ஏன்னு வாங்க, எக்ஸ்ன்னு வாங்க, ஒய்ன்னு வாங்க, இசட்னு வாங்க. எப்படி தான் நம்ம சால்வ் பண்றோம். ஓகேவா, ஸோ இங்கெல்லாம் வந்து ஷார்ட்கட் எதுவும் பண்ண முடியாது. இங்க வந்து கான்செப்ட் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் ஷார்ட்கட்னு வாங்க. அந்த மாதிரி நம்பருக்குலாம் இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க. இதுல என்னத்த ஷார்ட்கட் நீங்க போடுவீங்க. இங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம், புரிதல் ரொம்ப முக்கியம். இங்க வந்து மக்கப்பு ஷார்ட்கட்ல எதுவுமே யூஸ் ஆகாது. ஓகே, அதனால டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணணும் நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி, இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா நம்பரே பத்தி நம்ம தான் வந்து நான் நம்பரை அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இந்த 2 நம்பர் ஏபின்றாங்க பாத்துங்க. ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா சின்ன நம்பரா எடுத்துக்கலாம், அப்பதான் ஈஸியா ஆள முடியும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3:9 எடுத்துக்கிறேன். ஓகேவா, 2 நம்பர், இது ஏன்னு எடுத்துக்கிறேன், இது பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, அதோட ரேஷியோ கேட்கறாங்க. அந்த ரேஷியோ வந்து M/Nன்றாங்க. அப்ப இந்த 3 நம்பர் ரேஷியோ வச்சா நமக்கு என்ன வந்துட போகுது, அதாவது 3:9 நான் ரேஷியோ பண்ணா என்ன வரும், 1:3 வருமா. ஓகேவா, ஸோ அப்ப நான் ரேஷியோ என்ன பண்றேன் அப்படின்னா M/N சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா, இது 2 நம்பர், அந்த 2 நம்பருக்கான ரேஷியோ வந்து M/N, எனக்கு 1:3 கிடைச்சிருச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கான அந்த 2 நம்பருக்கான LCM வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அப்ப LCM கண்டுபிடிங்க. இந்த 2 நம்பருக்கான LCM எப்படி வரும், 3, 9. இதுக்கான LCM என்ன வரும், 3 போட்டோம் அப்படின்னா 1 3 3, 3 3 9. ஓகே, இதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப எல்லாத்தையும் இப்படி மல்டிப்ளை பண்ணினா நமக்கு LCM கிடைச்சிரும். ஸோ 1 3, அதாவது 3 3 9ன்றதான் நமக்கு LCM. இந்த 9 எப்படி கொண்டு வரலாம், இப்ப இதை மட்டும் பாருங்க, அதாவது 3 9 1 3, இது A, இது B, இது M, இது N. இந்த 4 எழுத்துல இருந்து இந்த 9 எப்படி நம்ம கொண்டு வரலாம் நல்லா பாருங்க. 1 9 9 சொல்லிட்டு கொண்டு வரலாமா, புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்ட்டு. இது அப்படியே இருக்கட்டும், ஒரே நிமிஷம். இப்ப எனக்கு LCM 9 கிடைச்சிருச்சு. இந்த 4 நம்பரை பயன்படுத்தி நான் எப்படி 9 கொண்டு வரலாம், 1 9 9 கொண்டு வரலாம். கரெக்டா, 1 9 9 சொல்லி கொண்டு வரலாம். அப்ப இந்த 9 நேரம் என்னப்பா இருக்கு, Bன்றது இருக்கு. இந்த 1 நேரம் என்ன இருக்கு, Mன்றது. அப்ப இது 2 மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்னதான் கிடைக்கும், 9 கிடைக்கும். புரியுதா, அப்ப வேற எப்படி நம்ம 9 கொண்டு வரலாம், இது 2 மல்டிப்ளை பண்ணா 9 கிடைக்குமா. 3 3 என்னப்பா 9 தானப்பா. அப்ப எனக்கு LCM வந்து 9, இதையும் கொண்டு வரலாமா. அப்ப இந்த 3க்கு நேரம் என்ன இருக்கு, 3 3 9. இந்த 3க்கு நேரம் என்னப்பா இருக்கு, Nன்றது இருக்கு. இந்த 3க்கு என்னப்பா இருக்கு, Aன்றது. ஓகேவா, அப்ப இதை பண்ணாலும் எனக்கு 9 தான் கிடைக்கும். அப்ப ஆப்ஷன்ல பாருங்க, இங்க என்ன இருக்கு, MB அப்படின்னு வரணும். இங்க என்ன இருக்கு, AN. இது ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா இதாங்க ஆன்சர். ஓகேவா, இப்ப நான் நல்லா விட்ட ஆன்சர் பாத்தீங்கன்னா M/Bன்றது ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் C இஸ் தி ரைட் ஆன்சர். சார் இது இல்லையா சார், A/Nன்றது இல்லையா சார். அப்ப அது இல்லைன்னா அதாவது 2த்துல எது வந்தாலும் அவங்க ஆன்சர் கரெக்டுங்க. ஆப்ஷன் நமக்கு இதான் கொடுத்துருக்காங்க. இப்ப இதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ரைட் ஆன்சரா இருக்கும். ஏதாவது ஒண்ணுதான் ஆப்ஷன்ல கொடுப்பாங்க, சரியா, 2மே கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒண்ணுதான் கொடுப்பாங்க. ஓகேவா, சோ அப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம தான் நம்பரை அசியூம் பண்ணிட்டு நம்ம போட்டோம்னா ஆன்சர் கரெக்டா வந்துடும். இப்ப நீங்க இந்த நம்பர் போட்டீங்க, வேற நம்பர் போட்டா வருமானு கேட்டா வேற நம்பர் போட்டாலும் வரும். வேணா உங்க ஹோம்ஒர்க் சம் தரேன். இதே இதுல 3 9 பதிலா நீங்க 2 4 போட்டாலும் உங்க ஆன்சர் வரும். ஓகேவா, இதே மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு MB or A தான் ஆன்சர் வரும். வேணா நீங்களே செக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடு. ஓகேவா, அந்த மாதிரி வீடியோ வந்து சும்மாலாம் பார்க்க கூடாதுன்னா போயிட்டு நோட் பண்ணி எடுத்துட்டு வாங்க போங்க.
என்ன சும்மா பார்த்துட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்கேன், சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்களா? போங்க போய் நோட்டு பென் எடுத்துட்டு வாங்க. நோட்டு பென் இல்லாம 100 சம் போட போறோம். லைனா அது பாட்டு வந்துட்டே இருக்கும் போது ஒவ்வொரு சமயம் நோட் பண்ணிட்டே வாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான சமயம், இந்த மாடல் தான். இந்த மாதிரி எப்படி வேணாலும் குழப்பி கேட்பாங்க. HCF பண்ணுவாங்க, இப்போ இங்கே LCM HCFன்னு கேட்பாங்க. அப்பயும் நம்ம போடணும் கரெக்டா? ஸோ நோட்டு பண்ண வீடியோவை நிறுத்திட்டு பாஸ் பண்ணிட்டு போயிட்டு நோட்டு பண்ணி எடுத்துட்டு வாங்க. போங்க, என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க, போங்க. ரெஸ்ட் போயிடலாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஓகே செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஏனா 1, பீனா 2, சீனா 3, இசட்னா 26 அப்படின்னா LCM ஆஃப் H, C, F. இது HCF கிடையாதுங்க, கமா ட்விஸ்டா. இது நமக்கு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க நாம. ஓகேவா? HCFன்னு கொடுத்துருக்காங்க. HCF கிடையாது, H, C, Fன்னு சொல்லிட்டு அந்த 3 லெட்டருக்கான LCM கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? ஒன்றும் கிடையாதுங்க. H, C, F இதுக்கான LCM கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்ம இப்படி கேட்டா போட முடியாது இல்ல, இதை நம்பரை நம்ம கன்வெர்ட் பண்ணிடுவோம். என்ன சொல்லிட்டாங்க? Hனா அதாவது ஏனா 1, பீனா 2னா Hனா நமக்கு என்ன வந்துட போகுது? இது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். AJOTY எஜிடைன்னு சொல்லியிருப்பேன். இது 5, இது 10, இது 15, இது 20, இது 25. ஓகே, அந்தந்த லெட்டருக்கான நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ Hனா நமக்கு என்ன வந்துட போகுது? Hனா நமக்கு 18 வரும். Hனானது 18 வந்துட போகுது. C அப்படின்னா நமக்கு 3ன்றது தெரியும். F அப்படின்னா நம்ம Fனா நமக்கு 6ன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணா நமக்கு என்ன வந்துட போகுது? Hனா 8, Cனா 3, Fனா வந்து 6. இதுக்கான இந்த 3 நம்பருக்கான LCM வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிங்க. ஸோ இது காமனான நம்பர் பார்த்தோம்னா நமக்கு 3ன்ற எடுத்துக்கலாமா? ஸோ 8 வந்து 3ஆல் போகாது, அது 8 அப்படியே நான் கேரி பண்ணிக்கிறேன். ஸோ 1 3s are 3, 2 3s are 6. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டு காமனான நம்பர் பார்த்தேன் அப்படின்னா நமக்கு 2ன்றது இருக்கு. ஸோ 4 2s are 8, இந்த 1 அப்படியே தான் வந்துட போகுது. 1 2s are 2. இது கூட நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டா LCM வந்துடும். ஸோ மல்டிப்ளை பண்ணீங்க. 3 2s are 6, இங்க பண்ணீங்கன்னா எல்லாமே நமக்கு 4. ஸோ 6 4s are 24 தான் நமக்கு ஆன்சரு. ஆனா என்ன சொல்றாங்க பாருங்க, இஸ் நாட் ஈக்குவல் டுன்றாங்க பாருங்க. 24க்கு சமமா வரக்கூடாதுன்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப எதுல நமக்கு 24 வரும் செக் பண்ணுங்க நல்லா. எக்ஸ்ன்றது 24 தான். நல்லா பாருங்க. எக்ஸ் ஒய் இசட்டா, இசட்னா 26, இது 25, இது 24 கரெக்டா? ஸோ அப்ப இதுவே 24 தான், இது வராது. ஓகேவா? ஸோ அடுத்து வருங்க. இ பிளஸ் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஈனா நமக்கு 5 தெரியும். எஸ்னா நமக்கு என்னதுப்பா? எஸ்னா நமக்கு இங்க பாருங்க எஸ்டி தானே, எஸ்டின்னு சொல்லுவோமா? இது 20னா எஸ் வந்து 19 தானே. ஸோ அப்ப இங்க 19 5 கூட்டினா 24. அப்ப இதுவுமே வராது. ஓகேவா? இதுவும் வராது. ஸோ இது ரெண்டுத்துல எதுன்னு சொல்லி செக் பண்ணிடுவோம். ஏனா 1 பிளஸ் சீனா வந்து 3, ஹெச்னா நமக்கு 8. ஸோ 3த்தையும் ஆட் பண்ணுங்க. 4 பிளஸ் 8 நமக்கு 12 வருது. அப்ப இதான் 24க்கு சமமா வரல, ஈக்குவலா வரல. அப்ப இதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். டிஎஸ்என் செக் பண்ணவே இல்லையா சார் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒண்ணுதான் ஆன்சர் கரெக்டா இருக்கும். இதோட செக் பண்ணிட்டு போயிடலாம். இல்லைன்னா நீங்க கேட்டீங்கனாலும் அதையும் நான் சொல்லிடுறேன். 1 into 3 into 8. ஸோ 8 3s are 24. இதுவுமே வராது. ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷன் தான் ரைட்டான ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே தேர்ட் கொஸ்டின் நீங்க என்ன சொல்லுங்க பாருங்க. ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் HCF and LCM of the numbers 7 and 13 சொல்றாங்க பாருங்க. ஓகே, கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. HCF ஃபர்ஸ்ட் வரணும், அடுத்து LCM வரணும். ஓகேவா? நீங்க ரேஷியோ கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் HCF அடுத்துதான் LCM கண்டுபிடிக்கணும். எடுத்துட்டு இந்த 2 நம்பருக்கு. ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான், நீங்களே இந்த சம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பாஸ் பண்ணுங்க, வீடியோ நிறுத்தி விட்டு நோட் பண்ணி கையில வச்சிருக்கீங்களா, சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆரம்பிங்க. சால்வ் பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான், சால்வ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு HCF கேட்கறான். ஸோ 2 நம்பருக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா HCF கண்டுபிடிக்க போறோம். ஸோ 7க்கும் 13க்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 நம்பருக்கும் பொதுவான நம்பரே கிடையாது. பொதுவான நம்பர் கிடையாதுன்னா 1 தான் வந்து என்னவா இருக்கும், HCF இருக்கும். ஸோ அப்போ HCF வந்து நான் 1 கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ LCM பாருங்க. ஸோ 7 இருக்கு, 13 இருக்கு, இது 2 நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கிறோம். HCF பார்த்தாலுமே 2 நம்பருக்கும் காமனான நம்பர் கிடையாது. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு LCM கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? ஸோ 2 மல்டிப்ளை பண்ணி விட்டுங்க. இங்க 7 இருக்கு, இந்த 13 நான் 10 + 3 எழுதலாம் பாருங்க. டேரக்டா பண்ணிட்டு போலாம். இதான் இது மாதிரிலாம் நம்ம யோசிக்கலாம், நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? இந்த 13 10 + 3 எழுதலாமா? ஸோ 7 × 10 70, 7 × 3 21. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 91 தான் வரும். ஓகேவா? அப்போ 1:91. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா இந்த மாதிரி ரேஷியோ கேட்கறதுல
ஃபர்ஸ்ட் எது கேட்கறான்னு நம்ம பார்க்கணும். இங்க HCF LCMனு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்க இப்படி கொடுத்துட்டு கேட்கறது LCMக்கும் HCFக்கும் வந்து கேட்பாங்க. ஓகே, இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி போடணும். எதுக்கு ரேஷியோ கேட்கறான்றதை செக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சம்ல போய் ஓகே, ஃபோர்த் क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்ல பாருங்க, HCF ஆஃப் 2 நம்பர் இஸ் 11 and LCM இஸ் 693 அப்படின்னா ஒரு நம்பர் 77 அப்படின்னா இன்னொரு நம்பரை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். ஓகேவா? சரி, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு என்னது LCM into HCF equal to X into Y. ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா தான், இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நமக்கு LCM என்ன சொல்லியா பாருங்க, HCF வந்து 11, LCM வந்து 693. ஸோ அப்போ LCMனா 693, HCFனா 11 ஈக்குவல் டு ஒரு நம்பர் XYனா 2 நம்பரு, அதில் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க 77, நம்ம இன்னொரு நம்பர் கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு. ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 11 7, 7 11 77. ஓகேவா? அப்போ 7Y ஈக்குவல் டு நமக்கு 693 இருக்கும். ஸோ Y ஈக்குவல் டு 693 டிவைடட் பை 7. ஓகேவா? ஸோ சிம்பிளை பண்ணினா நமக்கு என்ன வந்துட போகுது, சிம்பிளை பண்ணினா 1 7 7, 9 7 63. அப்போ 9 ஆரம்பிக்கிற ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஃபுல்லாக சிம்பிளை பண்ண தேவையில்ல, டைம் தான் வேஸ்ட். ஓகே, பேலன்ஸ் நமக்கு எத்தனை வரும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் நமக்கு மிச்சம் வந்து 6 இருக்கும். ஸோ இது சிம்பிளை பண்ணாலும் 9 தான் வரும். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸியானது. இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். LCM into HCF equal to X into Y. அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन ஓடிங்க. என்ன சொல்லுங்க பாருங்க, the LCM of 2 number is 6 times their HCF and their HCF is 12. One number is 36. Find the other number. போன சம் போட்டது அதே மாதிரி தான். வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகே, ப்ராக்டிஸ் இருந்தாங்க, சால்வ் பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஸோ அப்போ நம்ம என்ன வந்துட போகுது, LCM into HCF equal to X into Y. ஓகே, இதெல்லாம் ஃபுல்லாக இது கூட டைம் வேஸ்ட்டு. எல்னா LCM, ஹெச்னா HCF, அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்க, நல்லா பாருங்க, ஒரு குட்டியா ட்விஸ்ட் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா LCMன்றது 6 டைம்ஸ் ஆஃப் HCF பண்றாங்க பாருங்க. ஓகேவா? அதாவது 6 மடங்கு மீ பேப்பாவின் 6 மடங்குன்றாங்க பாருங்க. எது மீசிமான்றது LCM போல் 6 மடங்கு. நல்லா பாருங்க, HCF 12னா LCMனா என்னவா, HCF போல 6 மடங்குன்றாங்க. ஓகேவா? அப்படியே இந்த செல்லத்தை தான் நீங்க போடுங்க, வேலையை முடிச்சிடலாம். ஸோ அப்ப HCF போல் 6 மடங்கா, 6 டைம்ஸ் ஆஃப் தேர் HCF பண்றாங்க. HCF 12 இதோட 6 மடங்கு, அவ்வளவுதான். ஸோ அப்போ LCMனா நமக்கு என்ன வந்துருப்போது, 6 into 12 into இதெல்லாம் அவங்க மல்டிப்ளை பண்ணக்கூடாது, இப்படியே வச்சுக்கணும். ஏன்னா சிம்பிளை தானே பண்ண போறோம். ஓகே, 6 into 12 72 அப்படிலாம் போடக்கூடாது. ஓகே, ஸோ HCFனா இந்த 12. ஓகேவா? இது LCM, இது HCF. எங்கப்பா அந்த ஒரு நம்பரு 36பா போட்டிங்களாப்பா இன்ட்டு Y. கண்டுபிடிச்சு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ 1 12s are 12s. How many 12s are 36? 3 times. ஸோ 1 3s are 3, 4 3s are 12. அப்போ 6 4s are 24 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். ஓகே, 6th क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, the numbers of 3-digit number that are divisible by 2 but not divisible by 4 அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? இதுமே என்ன கொடுத்துருக்கீங்க, வெறும் சென்டென்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா எப்படி சால்வ் பண்ணலாம் கவனிங்க. என்ன சொல்றாங்கன்னா 3-digit நம்பர்ன்றாங்க, 3 இலக்க எண்ணுன்றாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது 100 தான் ஆரம்பிக்கும். 3-digit நம்பர் ஃபர்ஸ்ட் எதுன்னு 100 ஆரம்பிக்கும். எங்க முடியும் நமக்கு 999 சொல்லிட்டு முடியும். அப்போ 100ல இருந்து 999 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும், 3-digit நம்பர்ஸ்? அப்படியே வாங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை இருக்கும், 99. இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கும், 1000 இருக்குமா? ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு, ஒரு நம்பர் இருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்கு, 99. ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு 100 இருக்கும். நம்ம இந்த 100 தேவையில்லை. அப்போ 1ல இருந்து 1000 வரைக்கும் எனக்கு எது தேவையில்லை, 100 நம்பர்ஸ் தேவையில்லை. ஏன்னா 1 வந்து 4-digit நம்பர், இதுக்கு முன்னாடி எடுத்து 2-digit நம்பர், அது ரெண்டுமே எனக்கு தேவையில்லை. அப்போ 1000த்துல 100 பொசிஷன் எத்தனை இருக்கும், 900 இருக்கும். இந்த 900 தான் 3-digit நம்பர். ஸோ அந்த 3-digit நம்பர் 2ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எத்தனை இருக்கும்? ஸோ இதுல 2ஆல டிவைட் பண்ணினா நமக்கு 450 தான் இருக்கும். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. 1 2 3 4 இருக்குன்னு வச்சுப்போமே. எத்தனை நம்பர் இருக்கு, நமக்கு 4 நம்பர் இருக்கு. இது 2ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எத்தனைப்பா இருக்கு, 2 4. அப்ப இதை நான் 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு பாதி நம்பர் கிடைக்குதா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகேவா? அப்ப 900 நம்பர்ல 2ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எத்தனை இருக்கும், 450 இருக்கும். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 450ல எனக்கு 4ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுவாங்க. பட் நாட் டிவிசிபிள் பை 4. இப்ப இந்த 450
எண்கள்ல 4ஆல டிவைட் ஆகக்கூடாத நம்பர் எனக்கு வேணான்றாங்க. அப்ப இது எப்படி ரிமூவ் பண்றது? ஸோ ரொம்ப சிம்பிள், அதே தான். 2, 4, 6, 8, 10, 12 கூட வச்சுக்குமே. இது எல்லாமே எனக்கு 2ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர். எது இந்த 450 எல்லாமே எப்படி 2ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் இருக்கோ அதே மாதிரி இது பாருங்க, இது எல்லாமே எனக்கு 2ஆல டிவைட் ஆகும். ஆனா இதுல எனக்கு என்ன பண்ணக்கூடாது, 4ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பரை தூக்கிடுன்றாங்க. ஸோ அப்ப நல்லா கவனிங்க, இது எல்லாமே 2ஆல டிவைட் ஆகும் கரெக்டா. எனக்கு இதெல்லாம் 4ஆல பண்ணா 1, 2, 3 பாருங்க, ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் விட்டு 1. இங்க மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 6. அதுல 4ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் ரிமூவ் பண்ணா நமக்கு எத்தனை கிடைக்குது? மறுபடியும் இதை பாதியால டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இந்த 450ல 4ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எத்தனை ஆல்டர்னேட்டிவ் நம்பரா இருக்கும். அப்ப இதையும் என்ன பண்ணணும்னா சரிபாதியா பிரிக்கணும். அப்ப 450 சரிபாதியா பிரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிட்டு போகுது? 225. அப்ப இதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? மொத்தம் 900 இருக்கு, அதை 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு 450 3 டிஜிட் நம்பர் கிடைக்குது. ஆனா இதுல எனக்கு 4ஆல டிவைட் ஆகிற நம்பரை தூக்கிடணும்ன்றாங்க. ஸோ அதையும் பாருங்க. ஸோ இது பாத்தீங்களா, இது எல்லாமே 2ஆல தான் டிவைட் ஆகும். அப்ப இந்த 450ல இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் 2ஆல டிவைட் ஆகும். ஆனா எனக்கு 4ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பரை தூக்கிட்டாங்க. அப்ப எப்படி வேணும் தூக்க முடியும்? மொத்தம் 6 இருக்கு, அதுல 3 தூக்கிட்டா மிச்சம் 3 தானே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த 450ல இந்த 250 தூக்கிட்டா மிச்சம் 250 தான் இருக்கும். புரியுதா? எல்லாம் இப்படி கூட வச்சுக்கலாம். இந்த 450ல இந்த 225 நான் தூக்கிட்டேன்னா எனக்கு மிச்சம் 225 தான் இருக்கும். ஏன்னா இந்த 225 எனக்கு 4ஆல டிவைட் ஆகும். புரிஞ்சிச்சா? ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் 7th क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்லுங்க பாருங்க. இந்த மாதிரி சம்லாம் பார்த்தா நிறைய பேர் பத்திரை அடிச்சுட்டு போறீங்க. ரொம்ப ஈஸியான சம் தான், கவனிங்க. t² - 13t + 42 t² - 36 t - 7 the whole cube கொடுத்துட்டு அதுக்கான LCM வந்து கேக்குறான். ஓகேவா? LCM என்ன பார்த்தோம், இதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா LCM அப்படின்னா ஹையஸ்ட் பவர். ஓகேவா? என்னது ஹையஸ்ட் பவர் ஆல் டேர்ம்ஸ். இந்த ரெண்டே வார்த்தை தான். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஹையஸ்ட் பவர் ஆல் டேர்ம்ஸ், இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஓகேவா? ஸோ இங்க t² - 13t 42 கொடுத்துருக்காங்க. இந்த 42 நம்ம எப்படி பிரிக்கலாம்? அடுத்தடுத்த நம்பரா 6 6 are 36, 7 6 are 42. ஓகேவா? 7 6 are 42 கிடைக்கணும். ஆனா எனக்கு -13 கிடைக்கணும். அப்போ -7 -6 ரெண்டுத்தையும் கூட்ட எனக்கு என்ன கிடைக்கும்? -13 கிடைக்கும். அப்ப இதை சுருக்குனா என்ன ஆகும்? ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன ஆகும்? t - 7 t - 6 சொல்லிட்டு கிடைக்கும். இதை சுருக்கியாச்சு. இப்ப இதை பாருங்க, இங்க என்ன வந்துருப்போம் நமக்கு? இது a² - b² ஃபார்மேட்ல இருக்கு. அதாவது t² - 6². ஏன்னா 6² பண்ணா 36 வரும். a² - b² நமக்கு என்ன தெரிஞ்சிட்டு போகுது? a + b × a - b. ஓகேவா? சோ அப்ப இது சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன வந்துட்டு போகுது? t + 6 t - 6 கிடைச்சிருச்சு. இந்த லாஸ்ட் ஒன் ஒண்ணே தான் இருக்கு, அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? t - 7 the whole cube இருக்கு. ஸோ எல்சிஎம் என்னது? நான் ஆல்ரெடி போன வீடியோ சொல்லியிருப்பேன். எல்சிஎம்னா லவ்னா எல்லாத்தையும் சேர்த்துப்பாரு. ஸோ ஆல் டேர்ம்ஸ் எல்லா டேர்மையும் சேர்த்துக்கணும். ஸோ காமனா இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ஓகேவா? காமனா இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் ஆல் டேர்ம்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அப்போ காமனா இருக்கிறது எது எல்லாம் இருக்கு பாருங்க, நல்லா கவனிங்க. காமனா இருக்கிறது நமக்கு எது எல்லாம் வருது? இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. இப்போ இந்த ரெண்டுத்துல காமனா இருக்குல்ல, ஹையஸ்ட் பவர் எது? இதுதான். அப்ப 7 - 3 the whole cube எங்க இருக்கு? ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? இது ரெண்டுத்துல இதை எடுத்துக்கணும். அப்ப இது விட்டுடணும். ஸோ காமனா இது பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே காமனா இருக்கு, இதையும் எடுத்துப்போம். அப்ப t - 6 வந்துட போகுது, t - 7 the whole cube வந்துட போகுது. ஓகேவா? இது ரெண்டு காமனா இருக்கா? அப்ப இதையும் எடுத்தாச்சு, இதுவும் நம்ம போட்டாச்சு. மிச்சம் இருக்குது t + 6. ஓகேவா? அப்ப இதான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். t - 6 t + 6 t - 7 the whole cube. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஒன்னு வச்சா போட்டுடலாம். நான் உங்களுக்கு ஒரு வாட்டி டீட்டெயிலா சொல்றேன். ஓகே, சரி. இப்ப நெக்ஸ்ட் 8th क्वेश्चन கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசமான சம் கவனிங்க. The LCM of two number is 360 and the HCF is 9. The sum of the number is 183னா அதோட டிஃபரன்ஸ் வந்து கேக்குறாங்க. அதோட கூடுதல் சம்னா அதோட கூடுதல் சொல்றாங்க. ஓகே, அதோட கூடுதல் வந்து 183னா அதுக்கான வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. போன மாடல் போட்ட மாதிரி அதே மாதிரி தான். முக்கியமான என்ன அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்னா LCM into HCF equal to x into y. ஓகேவா? இங்க நமக்கு LCM என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 630 கொடுத்துருக்காங்க. HCF என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது எது சமம்? x into y. ஓகே, இது அப்படியே வச்சுப்போம். அது என்ன சொல்றாங்கன்னா sum of the two numbers is
153. அந்த ரெண்டு நம்பர் தான் சம்முனா எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் தான் நமக்கு என்னது 153. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டிஃபரன்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா இதை அப்ளை பண்ணிடுறோம். அப்புறம் அந்த குத்துருக்க கண்டிஷன் இது எழுதிட்டோம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் சூப்பரான அல்ஜிப்ரா ஃபார்முலா இருக்கு. அதான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ அந்த ஃபார்முலா முக்கியமாக நோட் பண்ணி வச்சோம். ஓகேவா? எக்ஸ் பிளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 into ஏபி. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் கிடையாது, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் படினா எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 2ab பிளஸ் 2abன்னு இருக்கும். அங்கே தான் 4abன்னு சொல்லிட்டு மாறிடுது. ஓகேவா? ஸோ 4xy இங்கே xy தானே போட்டுக்கோம். ஸோ 4 into xy வரும். இதான் ஃபார்முலா. நம்ம கொஸ்டின் எனக்கு ஆனால் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ஒய் தான் வேணும். ஸோ அப்போ இதை நான் இங்கே வச்சுக்கிறேன்னா இந்த மைனஸ் அந்த பக்கம் கொஸ்டின் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் இந்த பக்கம் இருந்தாலும் மைனஸாக மாறிடும். அப்போ என்ன மாறிடும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 into xy. புரியுதாங்க? இந்த மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு அது ப்ளஸ்ஸாக மாறிடும். இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். கரெக்டாக இருக்கா? இப்போ வாங்க, இப்போ என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் தி ஹோல் கியூப், அதாவது 153 தி ஹோல் கியூப், அதான் எக்ஸ் பிளஸ் ஒய், அதை வந்து ஸ்கொயர் பண்ணோம். மைனஸ் 4 times எக்ஸ் இன்டு ஒய். எக்ஸ் இன்டு ஒய் தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். என்னது? 630 9 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இன்டூ 9 into 630. இதை கண்டுபிடிச்சுன்னா வேலை முடிச்சு. ஓகேவா? ஸோ 153 எப்படி சார் ஸ்கொயர் பண்ணுறது அப்படின்னா சூப்பரான ஷார்ட்கட் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 153 ஸ்கொயர் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. இப்படி இருக்குன்னா ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஸோ 15 ஸ்கொயர் பண்ண நமக்கு என்னது 225. 9 ஸ்கொயர் பண்ண என்னது 0 9. ஓகேவா? 1 2 3 மட்டும் 1ன்னு போடக்கூடாது. 0 1 0 2 0 9 தான் போடணும். ஸோ இதை போட்டாச்சுன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 15 into 3 என்னப்பா 45. அதை டபுள் பண்ணா 90. அதை என்ன பண்ணா ஒரு டிஜிட் விட்டுட்டு இங்க 90ன்னு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. 9 0 14 பேலன்ஸ் 1 3 20. அப்ப நமக்கு என்ன வந்துச்சு 23,409 மைனஸ் இது என்ன பண்ணலாம்னா இந்த 0 அப்படியே விட்டுருங்க. 36 into 630 இருக்கா, இதை மல்டிப்ளை பண்ணி விட்டு வேலை முடிச்சு. ஓகேவா? டக்கு டக்குன்னு மல்டிப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ 36 into 63. ஸோ 6 3s are 18 பேலன்ஸ் 1 6 3 3s are 9 பிளஸ் 1 10 6 6 are 36. ஒரு டிஜிட் விட்டீங்கன்னா உங்களுக்கு 6 பேலன்ஸ் 3 இருக்கும் போது 3 6 are 18 18 plus 3 21. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 8 6 2 2. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ எங்க போட்டோம் அப்படின்னா இதை தான் மைனஸ் பண்ணணும். ஸோ 22,680. இதை மைனஸ் பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ மைனஸ் பண்ணி விடுங்க. ஸோ எங்க பேலன்ஸ் வந்து 20 போட்டால் நமக்கு 700 மாறிடும். 680 20 சேர்த்தா 700 மாறிடும். 700 300 கூட்டா நமக்கு 23,000 வந்துடும். ஓகேவா? 23,000 போயிடுச்சு. மிச்சம் எத்தனை இருக்கு நமக்கு 409. ஸோ கூட்டினா அப்படின்னா நமக்கு 9 இங்க 2 இங்க 7. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன வந்துச்சு 729 கிடைச்சிருக்கு. இதை மைனஸ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு 729. இங்க என்ன இருக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டா மாறும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729 என்னப்பா? டக்குன்னு சொல்லுங்க. ஆப்ஷன் சி 27 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? என்ன சார் இவ்வளவு பெருசா கேக்குறாங்க, என்ன சார் பண்றது அப்படின்னா வேற வழியே இல்லை, போட்டுதான் ஆகணும். டிஎன்பிசி அவங்க வந்து அவங்க தரத்தை உயர்த்திட்டே போறாங்க. இந்த மாதிரி சம்பளம் பார்த்துட்டு என்ன சார் இப்படி இருக்குதுல கேட்பாங்களா? நீங்க சும்மா போடாதீங்க சார் எல்லாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்புறம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் போடுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் நல்லா நடத்த வேண்டியங்க. இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. படிங்க, படிச்சாதான் கிளியர் பண்ண முடியும். ஒண்ணுமே கிடையாது. இந்த ஃபார்முலா இந்த எக்ஸ்ஒய்ன்றது நமக்கு எல்சிஎம் இன்டூ எச்சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ ஒய். இதை வச்சுதான் நம்ம போட்டோம். போன வருஷம் போட்டோம். அந்த ஃபார்முலா வந்து இந்த எக்ஸ்ஒய் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகேவா? இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். வேற மாதிரி எல்லாமே கால்குலேஷன் தாங்க. அடித்தல் கூட்டல் கழித்தல் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஓகே சரிப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. HCF of two number is 2 and their LCM is 154 அப்படின்னா the difference between the two number is 8 அப்படின்னா அதோட சம் கேக்குறேன். போன சம் மாடல்ல அதே தான். போன வாட்டி நமக்கு சம்ம கொடுத்துட்டு டிஃபரன்ஸ் கேட்டாங்க. இந்த வாட்டி டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு சம்ம கேக்குறாங்க. ஓகேவா? அதே ஃபார்முலா தான். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. ஸ்டார்ட். ஸோ நமக்கு என்ன தெரியும் LCM into HCF equal to X into Y ன்னு சொல்லிட்டு தெரியும். LCM என்னப்பா கொடுத்துருக்காங்க? HCF வந்து 2, LCM வந்து 154. அப்ப 154 into 2 equal to தான் XY. ஸோ கொஸ்டின்ல நமக்கு X minus Y கொடுத்துருக்காங்க. என்னப்பா X minus Y
டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் இஸ் 8. ஸோ என்ன கேட்குறாங்க, எக்ஸ் பிளஸ் ஒய்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்டூ எக்ஸ் ஒய். கரெக்டா? நம்ம கொஸ்டின்ல எக்ஸ் பிளஸ் ஒய் தான் கேட்குறாங்க. இந்த மைனஸ் எல்லாம் போச்சுன்னா பிளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xy மைனஸ் எல்லாம் போச்சுன்னா பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ 4 வந்துட போகுது. எக்ஸ்ஒயோட வேல்யூ என்னப்பா, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம். 154 ரெண்டால பண்ணா என்னப்பா வரும், 150 150 300 4 2 சார் 8. அப்போ 308. எஸ். ஸோ இங்க உள்ள 308 வந்துட போகுது. பிளஸ் ஸ்கொயர் பண்ணும், எக்ஸ் மைனஸ் ஒய்யை ஸ்கொயர் பண்ணும். 8 ஸ்கொயர் பண்ணா 64. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 300 4 இருக்கு. 300 4ஆவது பிறகுனா 1200. நல்லாவே தெரியுமா? இங்க 8 இருக்கு. அப்ப 4 8 சார் 32. இது கூட ஒரு 32 கூட்டி விட்டுருங்க. ஸோ கூட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அப்படியே 64 கூட்டி விட்டுருங்க. இப்போ 1232 ஒரு 64. கரெக்டா? இதெல்லாம் ஆட் தானே பண்ணோம். ஸோ 32 சேர்த்தீங்க அப்படின்னா இங்க 6 இங்க 9 இங்க 1 2. அப்போ 1296 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்கொயர் அனுபவம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டா மாறி அப்படியே கூட நம்ம டேட்டா கண்டுபிடிச்சிடலாங்க. 1296 தானே, இது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஷார்ட்கட் சொல்ற பாருங்க. நல்ல ஆப்ஷன் உத்து கவனிங்க. இப்போ இந்த 26 இருக்கா, இதை நான் 30 எடுத்துறேன். 30 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 900. இங்க என்ன 900 இருக்கு, 30 வரலன்னா எப்படி 26 வரும். அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட்டட். ஓகேவா? ஸோ இதை நல்லா கவனிங்க. 46 இருக்கு. நான் 40 எடுத்துக்கிறேன். இது 46 அப்ராக்சிமேட்டா 40 எடுத்துக்கிறேன். 40 ஸ்கொயர் பண்ணா எனக்கு 1600 இருக்கும். ஏன்னா 1600 இருக்கு, 1600 முன்னாடி இருக்கு. அப்ப 46க்கும் முன்னாடி தானே போகும். நான் 40 நேரத்தாலே எனக்கு வரல, 46 எங்கேயோ இருக்கு. அப்ப 46 வரலன்னா 56 வரும். ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை நம்ம லாஜிக்காவும் போடுறோம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் டக்கு டக்குன்னு எலிமினேட் பண்ணோம். பார்த்தோன்னே ஆக்ஷன் ஓடிட்டு போயினே இருக்கும். ஓகே, சரிப்பா. நெக்ஸ்ட் நம்மள போயிடலாம். ஓகே, 10th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லுங்க பாருங்க. HCF ஆஃப் 144 ரூட் ஏ 120 ஏ. இது எப்படி சார் HCF கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸி. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். HCF அப்படின்னா லோயஸ்ட் பவர் காமன் டேர்ம். ஓகேவா? லோயஸ்ட் பவர் காமன் டேர்ம் இருக்கணும். ஓகேவா? காமன் டேர்ம் இருக்கணும். ஸோ இங்க நல்லா பாருங்க. இங்க 144 இருக்கு. இங்க என்ன இருக்கு, ரூட் ஏன்னு இருக்கு. இங்க என்ன இருக்கு, 120 இருக்கு. இங்க என்ன இருக்கு, ஏன் இருக்கு. ஸோ நம்ம ரூல் படி என்னது, லோயஸ்ட் பவர். இந்த நம்பர் விட்டுருங்க. இதை பாருங்க. ரூட் என்ன நம்ம எப்படி எழுதலாம், ரூட் ஏன்னா நான் a பவர் 1/2 சொல்லி எழுதலாமா? இப்போ இங்க ஏன் இருக்குன்னா அதுக்கு மேல என்ன இருக்குன்னு அர்த்தம், பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். இங்க என்ன அர்த்தம், HCFனா லோயஸ்ட் பவர். ஸோ இது ரெண்டுத்துல எதுப்பா சின்னது, 1 அரையா, அதாவது 1/2 தான் சின்ன நம்பர். ஏன்னா 1/2 நீங்க அடிச்சு விட்டீங்கன்னா நமக்கு என்ன வந்து 0.5. அப்ப இதான் சின்ன நம்பர். அப்ப ஆப்ஷன்ல எது இருக்கு பாருங்க, இது போயிடும், இது போயிடும். இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர். ஏன்னா இதெல்லாம் ரூட் ஏன் இருக்கு. அப்ப 144க்கும் 120க்கும் HCF கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு. ஸோ 144 120 144 120 பார்த்தாலே 12 தெரியுதா? ஸோ 12ஆல பண்ணா 12 12 124 10 12 சார் 120. இது ரெண்டு காமனா நம்பர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2ஆல பண்ணோம் அப்படின்னா 6 2 சார் 12 5 2 சார் 10. இதுக்கப்புறம் நமக்கு காமனா நம்பர் கிடையாது. ஸோ 12 2 சார் 24. அப்ப 24 ரூட் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? HCF அப்படின்னா லோயஸ்ட் பவர் காமன் டேர்ம். இந்த கான்செப்ட் தெரிஞ்சா போகுது. இந்த ரூட்டை பார்த்தோன்னே ஐயோ ரூட்லாம் கேட்குறேன் என்ன சார் அப்படிலாம் இல்லை. 2 செகண்ட்ல முடிஞ்சா ரொம்ப ஈஸிங்க. ஓகே, இதே வந்து எல்சிஎம் என்னது, நமக்கு ஹையஸ்ட் பவர் ஆல் டேர்ம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இங்க காமன் டேர்ம் தான் சேர்த்துக்கணும். ஓகே, சரி. இப்ப நெக்ஸ்ட் நம்மள போயிடலாம். ஸோ 11th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றேன் பாருங்க. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 156 124 சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்மளே என்ன பண்ணுவாங்க, 5 டிஜிட் நம்பர்லயே சின்ன நம்பர் தான் கேட்குறாங்க. அவ கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்துட்டு கொடுத்துருக்க நம்பர்லேயே 5 டிஜிட்லேயே ஆப்ஷன் ஏ தான் வந்து சின்ன நம்பரா இருக்கு. இதே அந்த கொஸ்டின் சரியான ஆன்சர்னு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இப்படி சால்வ் பண்ணவே கூடாது, மிகப்பெரிய தவறான செயல். இது எப்படி சால்வ் பண்ண சொல்றோம் நல்லா கவனிச்சுவாங்க. ஓகேவா? சரி, என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 156 124 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா, அதை நல்லா எடுத்துக்கோங்க. 156 இங்க என்ன இருக்கு 124. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நிப்பாட்டுறா பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கும். 9 டிவைட் அப்படின்னு சொல்லிட்டு 9 இஸ் த மேஜிக் நம்பர் சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம். ஆனா இங்க அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 156 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா
13 × 12. ஓகேவா? 13 12 186 கிடைக்கும். இந்த 124 31 × 4 சொல்லிட்டு பிரிக்கலாம். ஓகேவா? இந்த 31 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 30 × 4 என்னது? 3 4 are 12. 120 கிடைக்குமா? ஸோ 1 4 are 4. ஸோ 124 கிடைக்குதா? அதே மாதிரி 13 பண்ணா 156 கிடைக்கும். இந்த 12 நம்ம எப்படி எழுதலாம்? 12 வந்து நான் 3 4 are 12 சொல்லிட்டு ஸ்பிளிட் பண்ணலாமா? ஸோ இங்க என்ன இருக்கு? 31 × 4 சொல்லிட்டு எழுதலாம். நிறைய பேர் என்ன பண்ணோம்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி உட்காந்துருப்பாங்க. இது சூப்பரான ஷார்ட்கட் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 3 மட்டும் நல்லா உத்து கவனிங்க. 3 என்ன பண்ணலாம்னா 3யோட டிவிசிபிள் ரூல் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதான் இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர். 3க்கான டிவிசிபிள் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். உதாரணத்துக்கு இப்போ 36 இருக்கா, இது 2 நம்பரையும் கூட்டணும். 2 நம்பரையும் கூட்டினா என்ன இருக்கும்? 3 6 கூட்டினா எனக்கு 9 கிடைக்கும். அதாவது 3யோட டிவிசிபிள் ரூல் என்ன அப்படின்னா கொடுத்துருக்க எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணணும், எல்லா நம்பரையும் ஆட் பண்ணினா உங்களுக்கு 3 இல்ல 3ஓட மடங்குல வரணும். ஓகேவா? உதாரணத்துக்கு இப்ப இந்த 156 இருக்கா, கூட்டுங்க. 3 6 அதான் 6 1 கூட்டினானது 7, 7 + 5 12. ஓகேவா? அப்போ 3ஓட மடங்குல இருக்கு, அதனாலதான் 3ஆல டிவைட் ஆகுது. அதனால கொடுத்துருக்க ஆப்ஷன் எது 3ஆல டிவைட் ஆகுதோ அதான் இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை கூட்டுங்க. 8 + 2 10, 10 + 1 11, ரெண்டுத்தையும் கூட்டினா 2ன்னு வருது. இது 3ஆல டிவிசிபிள் ஆகும். இந்த ஆப்ஷன் எலிமினேட். ஸோ 8 + 3 11, 11 4 15, 15 1 6 16, ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு 7ன்னு கிடைக்கும். அப்ப இதுவும் வராது. ஓகேவா? சேர்த்து பாருங்க. 8 + 1 7, சாரி 8 + 1 9, 9 1 10, 10 4 14, ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு 5ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இதுவுமே ஆப்ஷன் போயிடுச்சு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சரு. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 8 5 கூட்டினா 13, 13 4 கூட்டினா 17, 17 கூட்டினா 18, ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு 9ன்னு வரணும். ஓகே சார், ரெண்டுத்தையும் கூட்டினா 9 தான் வரும். ஸோ 9 மடங்கு இருக்கு. அப்போ 3ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரே நம்பர் ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? இது உட்காந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்பர்ல அதிகமா வந்து 3 6 7 8 9. ஓகேவா? இந்த 5 நம்பர்ல எந்த நம்பர் நமக்கு இந்த மாதிரி பிரிச்ச உடனே கிடைக்குதோ அதை வந்து டக்குன்னு செக் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகேவா? சரி, இப்ப நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். ஓகே, 12th கொஸ்டின் சொன்னீங்க. என்ன சொல்லுங்க பாருங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் கேன் பி டிவிசிபிள் பை 254 508ன்னு கொடுத்துட்டு லீவ்ஸ் த ரிமைண்டர் 4ன்னு சொல்றாங்க பாருங்க. இந்த மாதிரி ரிமைண்டர் கான்செப்ட் கொடுத்தாலே கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இருந்து நம்ம அந்த ரிமைண்டரை கழிச்சிடணும். ஸோ இதுல இருந்து -4 பண்ணுங்க. இங்க -4 -4 -4 -4 பண்ணீங்கன்னா 12ல 4 போச்சுன்னா நமக்கு 8ன்னு கிடைக்கும். 62ல 4 போச்சுன்னா நமக்கு 758ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதை 4 போச்சுன்னா 1020 கிடைக்கும் போது, இதுல 4 போச்சுன்னா 1520 சொல்லிட்டு கிடைக்கும் போது. ஓகேவா? இதை வச்சுக்கிட்டு இது 2 நம்பர் நல்லா பாருங்க. இங்க 254 இருக்கு, இங்க 508ன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை அப்படியே டபுள் பண்ணுங்க. இப்போ 254 அப்படியே டபுள் பண்ணுங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 4 2s are 8, 5 2s are 10, பேலன்ஸ் 1, 2 2s are 4, 4 + 1 5. அப்ப 508 கிடைக்குதா? அதாவது 254க்கும் இந்த 508க்கும் நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா கொடுத்துருக்க 2 நம்பர்ல எது பெரிய நம்பர்னு பாருங்க. இந்த 508. இந்த 508 இந்த 254 டிவைட் ஆகுமா? எஸ் ஆகும். அப்ப இதான் இதுக்கான எல்சிஎம். இந்த 2 நம்பருக்கான எல்சிஎம் என்னன்னா 508. ஓகேவா? அதே ஆப்ஷன்ல இருக்கா? அப்ப ஆப்ஷன் ஏ 512 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருப்போம். அது வீடியோ பார்க்காதான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான மடங்குல இருக்கு. இதுக்கான எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 508. ஸோ 508 டேரக்டாவே இருக்கு. அதான் இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம்ல. ஓகே, 13வது கொஸ்டின் கவனிங்க. ரொம்ப ஈஸி தான். 2 நம்பருக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எல்சிஎம் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஹையஸ்ட் பவர் ஆல் டேர்ம்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஹையஸ்ட் பவர் ஆல் டேர்ம்ஸ். ஸோ நம்பர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ இங்க என்ன இருக்கு? a³ b² c இருக்கு. இங்க a² b² c² இருக்கு. ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் பவர் இது ரெண்டுத்துல எது ஹையஸ்ட் பவர்? a³. இது ரெண்டுத்துல b², இது ரெண்டுத்துல c². ஓகேவா? ஸோ இங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே மிக்ஸ்டு. இப்போ 36 108 கண்டுபிடிச்சுன்னா வேலை முடிச்சு. இப்போ 9க்கும் -9க்கும் 12க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? 9 12 கொடுத்துருக்க நம்பர்ல எது பெரிய நம்பர்னு பாருங்க. 12. இந்த 12 9ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்படின்னா அடுத்த நம்பர் போகணும். ஸோ அடுத்த மடங்கு என்னது? 24. 24 9ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப அடுத்த நம்பர் போகணும். அடுத்த மடங்கு பாருங்க, பெரிய நம்பரோட அடுத்த மடங்கு. ஸோ அடுத்த மடங்கு என்ன வந்து போகுது?
36. அப்ப இந்த 36 9ஆல் டிவைட் ஆகுமா? எஸ் ஆகும். அப்ப இங்க 36ன்னு வரணும். இப்பதான் உங்களுக்கு டவுட் இருக்கும், சார் நாங்க பிளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மைனஸ் தான் பண்ணணும். ஏன்னா நம்ம -9க்கும் 12க்கு தான் என்ன கண்டுபிடிக்கிறோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். அப்ப -36 தான் வரும். -36ன்றது ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சரு. ஜஸ்ட் இந்த நம்பர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் இந்த மாதிரி நம்பர் கேட்டாலும், அதாவது ஏபிசி வச்சு கேட்டாலும் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? சரி, இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபைண்ட் தி HCF ஆஃப் 2/15, 4/5, 6/15. ஓகேவா? சோ இந்த மாதிரி HCF கேக்குறாங்க அப்படின்னா HCF ஈக்குவல் டு இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல இருக்கணும். பின்னத்துல கொடுத்தாங்க அப்படின்னா HCF ஈக்குவல் டு HCF பை LCM. ஓகே, இதை LCM கேட்டாங்க அப்படின்னா என்ன இருக்கோ அதை மேல போடணும். LCM பை HCF. சோ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? HCF கேட்டிருக்காங்க. அப்ப மேல இருக்கக்கூடிய இந்த 3 நம்பருக்கும் 2, 4, 6 இந்த 3 நம்பருக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கிறோம். கீழே இருக்கக்கூடிய இந்த 3 நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? சோ 2, 4, 6 வந்து 2ஆல பண்ணோம் அப்படின்னா 1 2 2, 2 2 4, 3 2 6. இதுக்கப்புறம் நம்மளால பண்ண முடியாது. அப்ப HCF என்ன கிடைச்சிருக்கு? HCF நமக்கு என்னப்பா கிடைச்சிருக்கு? 2. இப்ப LCM கண்டுபிடிக்க போறோம். எதுக்கு வந்து LCM கண்டுபிடிக்கணும்? 5, 15, இந்த 15 இது 3க்கும் LCM கண்டுபிடிக்கணும். நான் இப்பதான் சொன்னேன் LCM என்னது? கொடுத்திருக்கிறதுலே பெரிய நம்பர் பார்க்கணும். பெரிய நம்பர் என்னது? 15. இந்த 15 இந்த 5ஆல டிவைட் ஆகுமா? எஸ் ஆகும். அப்பதான் இந்த 3 நம்பருக்கான LCM. அப்ப 2/15 ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? சரி, இப்ப நெக்ஸ்ட் நம்ம போய்க்கலாம். சோ 15th क्वेश्चन கவனிங்க. இதுவே ரொம்ப முக்கியமான மாடல். the expression in the form of இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு m ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும் நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பருக்கான HCF வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அதாவது 65க்கும் 117க்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா HCF கண்டுபிடிக்கிறோம். சோ நல்லா பாருங்க. அப்படின்னா 13ஆல டிவைட் பண்ணலாம். ஓகேவா? சோ 5 × 13 65 சொல்லிட்டு கிடைக்கும். அந்த மாதிரி இங்க என்ன இருக்கு பாருங்க, 117. இது கூட 13 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 130 கிடைக்கும். அப்ப 13 × 9 என்னது? 117. 13 × 10 நமக்கு என்ன கிடைக்குது? 130 கிடைக்குது. ஓகேவா? சோ அப்ப இதுங்க 13னா இங்க 9 வந்துடும். இதுக்கப்புறம் காமனா நம்பர் கிடையாது. சோ HCF வந்து 13 தான். ஓகேவா? சோ என்ன கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸ்பிரஷனும் அதை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ என்ன கொடுத்துருக்காங்க? 65m மைனஸ் 117 ஈக்குவல் டு இங்க என்ன HCF கிடைச்சதோ அது வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல போட்டணும் 13. சோ மைனஸ் அங்க போச்சுன்னா நமக்கு பிளஸ் மாறிடும். சோ 65m ஈக்குவல் டு 117 13 கூட்டா இப்பதான் கொண்டாந்து முன்னாடி பார்த்தோம் 130ன்னு சொல்லிட்டு. சோ m ஈக்குவல் டு 130 டிவைடட் பை 65. ஓகேவா? ஒரு 65 65 2 65 130. சோ 15 சார், அதான் ஒரு 65 65 2 65 130. அப்ப ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதோட வேல்யூ கண்டுபிடிச்சு சொன்னா கொடுத்துருக்க 2 நம்பருக்கு என்ன பண்ணிடலாம்? HCF கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சி அதுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சோ 16th क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்றீங்க பாருங்க. ஃபைண்ட் தி LCM ஆஃப் அடாப்பாங்களா ஈஸியான சம் வைக்க சொன்னா அது நியூல ஈஸியான சம் வைப்பாங்க. 3 நம்பருக்கு வந்து LCM கண்டுபிடிக்க சொல்றாங்கப்பா. ரொம்ப ஈஸி. 15 25 75. ஓகேவா? சோ LCM என்ன பண்ணோம்? கொடுத்ததுல பெரிய நம்பர் பாக்குறோம். அந்த பெரிய நம்பர் மிச்சம் கூடிய ரிமைனிங் நம்பர் டிவைட் ஆதான்னு பாத்தீங்கன்னா இது 25ஆல டிவைட் ஆகும், 15ஆல டிவைட் ஆகும். அப்ப இந்த 3 நம்பருக்கான LCM வந்து 75. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப பேசிக்கான क्वेश्चन தான். ஈஸியா சொன்னா அது இங்கிலீஷ்ல ஸ்ட்ரைக் பண்ணு. ஓகே? சரி, நெக்ஸ்ட் ஓகே 17th क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. the LCM of two co-prime number is 5005. one of the number is 65 அப்படினா then find the other number. என்ன சார் HCF கொடுக்கல, இந்த மாதிரி எப்படி சார் சால்வ் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நல்லா பாருங்க. எப்பெல்லாம் இந்த கோப்ரைம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்களோ அப்பெல்லாம் HCF ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு 1 தான் இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. LCM into HCF ஈக்குவல் டு நமக்கு x into y. கரெக்டா? ஸோ LCM ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 5005 கொடுத்துருக்காங்க. ஸோ கோப்ரைம்ன்றதுனால HCF ஓட வேல்யூ எனக்கு 1 வந்துடும். ஓகேவா? ஸோ ஒரு நம்பர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 65னா எனக்கு இன்னொரு நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ y ஈக்குவல் டு நமக்கு 5005/65. ஸோ 5 டேபிள் அடிச்சா நமக்கு இங்க 1001 கிடைக்கும். இங்க 5 அடிச்சா நமக்கு 13 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 1001 13 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 77 கிடைக்கும்.
ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் சம். 18வது கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபைண்ட் தி HCF ஆஃப் 2x square y square z 4x square y square z square 8xy square z சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? HCF. HCF னா உங்களுக்கு என்ன தெரியணும்? HCF அப்படின்னா லோயஸ்ட் பவர் காமன் டேர்ம் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு பார்த்தலாம். ஏன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 8 மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பார்த்தாலே நமக்கு 2 4 8 இது 3 நம்பருக்கு வந்து HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2ஆல பண்ணா 1 2 2 2 2 4 4 2 8 இதுக்கப்புறம் நம்மளால பண்ண முடியாது. மூணுமே காமனா நம்பர் தான் HCF கண்டுபிடிக்க முடியும். அப்ப HCF 2 தெரிஞ்சிச்சு. அப்ப ஆப்ஷன் சி டி காலி. இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் கண்டுபிடிக்கணும். இதுவே பாத்தீங்கன்னா எக்ஸ் சேமா தான் இருக்கு, இசட்டும் சேமா தான் இருக்கு. ஒய் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ எல்லாத்துலயும் ஒய்யை மட்டும் பாருங்க. இங்க என்ன இருக்கு? ஒய் ஸ்கொயர் இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஒய் ஸ்கொயர் இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஒய் ஸ்கொயர் இருக்கு. ஸோ லோயஸ்ட் பவர் காமன் டேர்ம்னு சொன்னா எல்லாத்துக்குமே ஒய் ஸ்கொயர் தான் இருக்கு. அப்போ ஒய் ஸ்கொயர் தான் வரணும். ஒய் ஸ்கொயருக்கு ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின் நீங்க என்ன சொல்லுங்க பாருங்க. எல்சிஎம் ஆஃப் 2/3 3/5 4/7 1/13 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம் என்ன அர்த்தம்? எல்சிஎம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்களோ அது மேல எழுதிடணும். எல்சிஎம் பை HCF கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஒரு கொஸ்டின் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு கொஸ்டின்ல எல்சிஎம் இருக்கு HCF இருக்குன்னா நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிக்கணும். அப்ப கீழே இருக்கக்கூடிய இந்த 4 நம்பருக்கு HCF கண்டுபிடிங்க. நல்லா பாருங்க. 3 5 7 13 இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஏன்னா காமனா நம்பர் இருக்கா பாருங்க. 3 5 7 13 ஏன்னா காமனா நம்பர் இருக்கு? இல்லவே இல்லை. அப்ப இதுக்கான HCF என்னவா இருக்கும்? 1 தான் இருக்கும். அப்ப பை 1 இருக்கு. மேல இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 3 4 9. ஸோ ரொம்ப சின்னதா தான் இருக்கு. ஸோ அப்ப இருக்கிறதுல பெரிய நம்பர் 9. 9 4 டிவைட் ஆகுது. அப்ப அடுத்த மடங்கு போகணும். அடுத்த மடங்கு நம்ம என்ன இருக்கு? 18 4 டிவைட் ஆகாது. அப்ப அடுத்த மடங்கு போகணும். 27 27 4 டிவைட் ஆகுது. அப்ப அடுத்த மடங்கு போகணும். ஸோ அப்ப அடுத்த மடங்கு 36. இந்த 36 நம்பர் 4 டிவைட் ஆகும், 3 டிவைட் ஆகும், 2 டிவைட் ஆகும். அப்ப இந்த 4 நம்பருக்கான எல்சிஎம் வந்து நமக்கு என்ன வந்துருப்பது? 36. அப்ப 36/1னா நமக்கு 36 தான் கிடைக்கும். அப்ப இதுக்கான எல்சிஎம் வந்து என்னப்பா? ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ இப்ப நெக்ஸ்ட் ஓகே 20வது சம் கவனிங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன் 16m - 12m² n² 8n² சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன கேட்குறாங்கப்பா? எல்சிஎம் தான் கேட்குறாங்க. ஆப்ஷன்ல பார்த்தாலும் நமக்கு எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஸோ நம்பர் வச்சு நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன இருக்கு? 16 இருக்கு, 12 இருக்கு, அடுத்தது 8ன்றது இருக்கு. இந்த 3 நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் நான் என்ன சொல்லியிருக்கேன்? இருக்கிறதுலே பெரிய நம்பர் சூஸ் பண்ணோம். அது மற்ற நான் 2 நம்பரால டிவைட் ஆகாதான் பண்ணணும். இப்ப 16 இருக்கு. இந்த 16 12 டிவைட் ஆகாம ஆகாது. அப்ப அடுத்த மடங்கு போகணும். ஸோ 16 நமக்கு 32. 32 12 டிவைட் ஆகாம ஆகாது. 36 தான் ஆகும், 32 ஆகாது. இப்ப அடுத்த நம்பர் போனீங்கன்னா நமக்கு 48. ஸோ இந்த 48 12 டிவைட் ஆகாம ஆகும், 8 டிவைட் ஆகாம ஆகும். அப்ப இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் நமக்கு என்னப்பா? 48. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் இருக்கு. அப்ப என்ன வரணும்? எனக்கு -18 வரும். அப்போ -18 இருக்குது. 2 ஆப்ஷன் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கு, m(n²) இருக்கு. அதெல்லாம் இங்க இல்ல. அப்ப இந்த ஆப்ஷன் போயிடும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த இதுவும் வராது, இதுவும் வராது. ஓகேவா? ஸோ இதோட நம்ம எல்சிஎம் HCF சம்ல 100 சம் போட போறதுல 20 சம் முடிச்சாச்சு. அதாவது பார்ட் 1 வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு டிஃப்ரெண்டான வித்தியாசமான நிறைய சம் நம்ம போட்டிருப்போம். அதெல்லாம் தயவு செஞ்சு நோட் போட்டு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அடுத்த பார்ட்ல 21ல இருந்து 40 வரைக்கும் சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே? ஸோ அடுத்த சூப்பரான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.